Welcome back to my channel. I'm Pravina. Console log எப்படி எடுக்கிறது using 3uTools அதுதான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நான் வந்துட்டு crowd testingல டெஸ்ட் டைவுக்கிலையும் யூடெஸ்ட்கிலையும் எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் நான் என்ன பேசுகிறேங்கிறத கொஞ்சம் ரிலேட்டிவ் பண்ணிக்க முடியும். ஓகே, கன்சோல் லாக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் லாக் எடுக்கிறதுக்கு நமக்கு 3uTool அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் பொதுவாக யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் தான் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா iTunes யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ 3uTool எதனால் யூஸ் பண்ணுறோம், வேறு என்ன ஆப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதில் கம்பேரிசன் பார்க்க முடியும். 3uTools, iTools, iMagazine, IBO மொபைல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் ஐ ப்ரிஃபர்லி யூஸ் 3uTools. அதுதான் எனக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. மற்ற எதுவும் நான் ஒர்க் பண்ணி பார்க்கவும் இல்லை. பட் 3uTools யூஸ் பண்ணும்போது பொதுவாக வந்துட்டு கன்சோலாக விண்டோஸில் நம்மளால் எடுக்க முடியாது. அது வந்து பேண்டு. ஆனாலும் நம்ம சில டைம் இந்த கன்சோலாக எடுக்க முடியும். வேறு வழி இல்லை, எங்கள் டைமேக் கிடையாது. ஐமேக் இல்லாதவங்களுக்கு இதுதான் இருக்கிற ஒரே வழி. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இது ரிலேட்டட் வீடியோ போட்டிருந்தேன் லாகு. பட் 3uTool பற்றி விண்டோஸில் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கேமரா மூலமாக நான் எப்படி கன்சோல் லாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு இனி ஃபர்தராக நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எப்போவும் வந்துட்டு லாக் ஃபைலை சேவ் பண்ணும்போது அது .txt சேவ் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வந்துட்டு .logன்னு வரும். ஸோ .logன்னு போட்ட ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு மாற்ற சொல்லுவாங்க. சில டைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ சிஸ்டத்தில் 3uTool வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணிக்கங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டிவைஸில் எப்படி கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் கேமரா மூலமாக, அதாவது எக்ஸ்டர்னல் கேபிள் வழியாக நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஐஃபோனையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரஸ்ட் திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்கள் டிவைஸில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது உங்களோட என்ட்ரு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துருவீங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரானதும் சிஸ்டத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னல் லாக் அப்படின்னு சொல்லிட்டு டூல் பாக்ஸ் இருக்கும் மேலே. அந்த டூல் பாக்ஸ் போயிடுங்க. லெட் மீ ஷோ யூ ஆன் திஸ் டிவைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது கனெக்ட் ஆகிட்டோம். இட் டேக் டைம், அவசரப்படாதீங்க. ஏன்னா நான் அந்த டைமை சேர்த்தி காட்டணும். நான் வேணால் இதை கட் பண்ணி போயிருக்கலாம். ஸோ இது மாதிரி டிவைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காட்டும். ஸோ டூல் பாக்ஸில் போயிடுங்க. டூல் பாக்ஸில் போனீங்கன்னா ரியல் லாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லாக் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். லாக் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சிஸ்டத்தில் என்ன லாக் போயிட்டுருக்கோ அதை வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம அந்த பக்கை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம் சிஸ்டத்தில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு க்ராஷ் ஆகுதோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கிளியர் லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணணும். ஒன்ஸ் கிளியர் லாக் கொடுத்துட்டு இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். மேலே போகிறீங்க, நம்ம சிஸ்டத்தில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஃபால்ட்டாகவே .logன்னு வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு .txt, அதாவது ஃபைலோட நேமுக்கு பின்னாடி .txtனும் ஃபைல் டைப்பில் txtனும் நோட் பேடாக அதை செலக்ட் பண்ணாலும் வந்துட்டு txt ஃபைலில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதைத்தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் ரிப்போர்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த லாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்டராக நமக்கு வந்துட்டு ஒரு யூஐ இன்டர்ஃபேஸாக தான் நமக்கு பக் தெரியும். ஆனால் ஒரு டெவலப்பருக்கு இது வந்துட்டு ஆக்சுவலி ஆப் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் லாகு. ஸோ எந்த டைப் ஆஃப் எரர் வந்துட்டு இதில் அக்யூர் ஆகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் இது வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ கோட் இஷ்யூவா, டிஆர்எம் இஷ்யூவா, நெட்வொர்க் இஷ்யூவா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு இந்த இதை வச்சு யூஸ். ஸோ லாக் வந்துட்டு டெவலப்பருக்கு ஈஸி பர்பஸ்க்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து அட்டாச் பண்ணுறது. ஸோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். டைமிங்கு க்ராஷ் லாகில் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. அடுத்த வீடியோ நான் க்ராஷ் லாக் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.